முதல்ல இந்த விஷயத்தை நான் என் தம்பி கிட்ட சொல்லணும். என்னமோ பண்ணு போ, சொன்னா நீ கேட்க மாட்டேன். பார்ட்டில எனக்கு நீ கொடுத்தத நான் நினைவு பரிசா தான் நினைக்கிறேன். உன் கை என் மேல பட்டதே என்னோட பாக்கியம். பூ மாதிரி போனவ கசங்கி வந்தியே ஏன்? டேய், எனக்கு என்னமோ நீ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுடா. அப்படியே நினைச்சு புவி அவன் ரூம தாண்டா அலங்கோலமா வச்சிருக்கான். ஆனா கெஸ்ட் ஹவுஸ நல்லா சுத்தமா நீட்டா தாண்டா வச்சிருக்கான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்ககிட்ட இருந்த சாவியை கெஸ்ட் ஹவுஸ் கதவுலயே விட்டுட்டு போயிருக்கான். அது என்னன்னு சொல்றது? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான் பார். என்னங்க பேசுறீங்க? அவன் ஏதோ ஞாபகத்துல சாவியை கதவுலயே விட்டுட்டு போயிட்டான். நானே அவனை காணோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா கதவுலயே சாவியை விட்டுட்டு போயிட்டான்னு வருத்தப்படுறீங்க? அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படல. அவனோட கவனக்குறையால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாம் அந்த சாவி விஷயம் மாதிரி தான். ஒரு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு சொல்லிருக்கலாம்ல. மாமா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நாளை காலையில நான் டியூட்டிக்கு போறதுக்கு முன்னால கெஸ்ட் ஹவுஸ் ஒரு தடவை பாத்துடலான்னு இருக்கேன். அதான் நாங்க பாத்துட்டோம் இல்லடா. நானும் பாக்கணும்க்கா. அன்னைக்கு டியூட்டில இருந்த செக்யூரிட்டி கிட்ட நான் பேசணும். அவர் நம்பர் இருக்கா? இருக்கு. ஃபோன் பண்ணி தரேன். வாடா. கூப்பிட்டு போ. நீ போய் எடுத்துட்டு வா. மாமா வந்து சாப்பிடுங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். என்ன சொன்னாரு? அவர் அப்புறமா சாப்பிடுறாரா? ஏங்க, பால் குடிச்சது இங்க பத்த போது கொஞ்சமா டிஃபன் சாப்பிடுங்களேன், சூடா இருக்கு. சரிம்மா. இன்னொன்னு வைக்கிறேன். போதும் போதும்மா. போன் அடிக்குது பாரு. யாரு என்னன்னு தெரியல. அதை எடுத்துட்டு வாமா பாப்போம். இந்நேரத்துக்கு யாரு போன் பண்றாங்க? தெரியலையா? எடுத்துட்டு வா பாப்போம். இந்தாங்க. ஹலோ, நாச்சிமுத்துங்களா? ஆமாங்க. நீங்க யாருங்கம்மா? நான் புவியோட அம்மா பேசுறேன். அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா இந்த நேரத்துல? தம்பி புவி வந்துட்டாருங்களாம்மா? இன்னும் இல்லங்க. அது விஷயமா போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட பேசணுமா? போலீஸ் ஆபீசரா? பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் என் தம்பி தான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொடுக்கறேன். கொடுங்கம்மா, பேசுறேன். ஹலோ, நீங்க தான் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனா? ஆமாங்கய்யா, ஆமாங்க. புவியை காணும்னு சொன்னாங்க. அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஐயா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்க கிட்ட அப்பவே சொல்லிட்டேன் ஐயா. ஏன் அவங்க கிட்ட சொன்னதை நான் கேட்டா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயா, அப்படி இல்லைங்க. சொல்றேங்க. நாளைக்கு காலைல நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. வந்துடுறேங்க. என்னங்க, போலீஸ் அது இதுன்னு பேசுனீங்க? யாருங்க போன்ல? நான் வேலை செய்யறேன்ல. ஆமா. அந்த வீட்டோட அம்மா தான் பேசுனாங்க. ஏன் இந்த நேரத்துல எது கூப்பிட்டாங்க? என்னம்மா பண்றது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க பையன் புவியை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. அது விஷயமா அவங்க தம்பி போலீஸா, அவர் என்ன விசாரிக்கணுமா, அதுக்காக தான் எனக்கு போன் பண்ணாங்க. உங்களை எதுக்குங்க போலீஸ் விசாரிக்கணும்?
நீங்க கேட்டுக்கு தானே வாட்ச்மேனு. ஆள் காணாம போனா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வள்ளியம்மா, விசாரணைனா அந்த மாதிரி விசாரணைலாம் இல்ல. வந்தாங்களா போனாங்களா, நீங்க பாத்தீங்களா பேசுனீங்களான்னு இந்த மாதிரி 4-5 கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அவ்வளவுதாம்மா. என்னமோ போங்க. பெத்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க தெரியலனா என்ன பெத்தவங்க அவங்க? நீ புரியாம பேசுற வள்ளியம்மா. காணாம போனது குழந்தை இல்லம்மா, ஒரு வயசு பையன். ஓஹோ, ஏங்க அவ்வளவு பெரிய பையன் எப்படி காணாம போவான்? காணாம போனாப்புலையா என்னன்னு இன்னும் ஒன்னும் தெரியல. அன்னைக்கு ராத்திரி காரை எடுத்துட்டு போனாப்புல. போனவன் மறுபடியும் திரும்பி வரவே இல்லம்மா. ஏங்க ஏதாவது விபத்து ஆயிருக்குமோ? அப்படி ஆச்சோ என்னமோ தெரியலம்மா. ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. அந்த பையனும் நல்ல பையனா தான் தெரிஞ்சான். ஆ, என்னங்க அது நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. வள்ளி, இது நம்மளோட பிரச்சனை இல்லம்மா, அவங்களோட பிரச்சனை தானே. விடு. சரிங்க, நீங்க எதுக்கு கொஞ்சம் உஷாராவே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க சொல்லலைன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும். நான் எதுக்குமா மறைக்க போறேன்? தப்பு செஞ்சவங்களை எனக்கு தெரிஞ்சா நான் உடனே காட்டி கொடுக்காம விட மாட்டேன். சாம்பார் ஊத்துட்டுமா? ஊத்துமா. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இப்ப என்ன பண்றது? மாமா காலையில சீக்கிரம் போறேன்னு இருக்காருல்ல, நாமளும் அவருக்கு தெரியாம போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? நான் முதல்ல போறேன். மாமா இருக்காரு தெரியும்டி. நான் முதல்ல போயிட்டு கை காமிக்கிறேன். அப்புறம் வா. நான் கூப்பிட்டுதான் வா. அது வரைக்கும் இங்கே இரு. அக்கா, அக்கா, வரவா? இருடி, இரு. வானு, வா. ஏய் அக்கா, சத்தம் போடாத. போயிடலாம்க்கா. வேணாக்கா, போயிடலாம்க்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. கேளு, நீ பயந்தானா காரியம் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் தைரியமா இரு. அப்பதான் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ, யாரா பாத்துட்டு போறாங்க. காக்கா, வாக்கா, போயிடலாம்க்கா. வா. மாமா வராரு. அனு, மாமா போலீஸ் வரதா சொன்னாரு. வராங்களா இல்லையான்னு தெரியலையே. இருக்கா பாப்போம். அக்கா வந்துட்டாங்க போல. கெஸ்ட் ஹவுஸ் நல்லா தான் இருக்கு. தம்பி, இவர்தான் புதுசா வந்திருக்கிற வாட்ச்மேன். ஓ, வணக்கம். உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. கேட்கல. நாச்சிமுத்துங்க. இந்தாங்க. கையில என்ன?
கண்ணாடி கண்ணு வீக்கா? ஆமாங்க. கண்ணாடியை போட்டுக்கோ. ஆ, தெரியலனா? கமல் வாடா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. என்னங்க? என்ன கேட்ட என்ன தெரியும்? நீ எதுக்கும் புவிக்கு ஃபோன் ட்ரை பண்ணு. அக்கா இதை கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ பேசாம இருடி. Something is wrong. ஹலோ, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டா? வேளச்சேரி. ஆமாம்மா, வேளச்சேரி தான். அதான் நான் தான் சொன்னேன்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 பேர் அனுப்புங்க. அதே அட்ரஸ் தான். என்னவ ஃபாரன்சிக் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? தெரியலங்க, என்னன்னு கேட்போமா? டேய் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க இருக்கணும். சீக்கிரமா வாங்க. என்னடா ஃபாரன்சிக் என்னமோ சொல்லிட்டு இருக்க? இது மிஸ்ஸிங் கேஸ் தானே? ஆமா மாமா, பட் ஐ ஃபீல் சம்திங் ஃபிஷி. எல்லாமே சரியா தானே இருக்கு. அதான் என்னோட சந்தேகமே. என்னடா சொல்ற? உங்க பார்வை வேற, அக்கா பார்வை வேற, எங்க பார்வை வேற. உங்களுக்கு சரியா தெரியறது எங்களுக்கு தப்பா தெரியும். எங்களது வேற டைமென்ஷன்ல தான் இருக்கும். டேய், நீங்க அக்காவை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மாமா, இதை நான் என்னோட திருப்திக்காக தான் பண்றேன். நான் கன்வின்ஸ் ஆகணும், அதுக்கு தான் இதை பண்றேன். ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன் மாமா.
இங்க பாருங்க மாமா, இந்த வீட்ல பிளட் ஸ்மெல் அடிக்குது. பிளட் ஸ்மெல்லா? ம். சச்சா, அது ஏதாவது பெயிண்ட் ஸ்மெல்லா இருக்கும். என்ன எப்படி சொல்றீங்க? பிளட் ஸ்மெல்லுக்கும் பெயின் ஸ்மெல்லுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாத முட்டாளானா? எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் நான் அவங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். அக்கா மட்டும் நேத்து அந்த கதவுல இருந்து சாவி எடுக்காம இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஒரு எவிடன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. டேய், வேற யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். என்ன சொல்ற? வரட்டும், வராங்கல்ல, வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ம், பாப்போம். சார், ம், ஐடி கார்டு காட்டுங்க. மனோகர், மேடம். நீங்க அந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். கோபி, நீங்க ஹால் ஃபுல்லா செக் பண்ணுங்க. Okay, நான் madam. கிச்சன் போறேன். பயோமெட்ரிக் எடுங்க. அனு அனு, நீ கை வச்ச இடத்துல தொடச்சிட்டல? தொடச்சிட்டேன்க்கா, எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல மேடம், பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பாருங்க. ஓகே மேடம். அந்த கிட்டாரை தொடச்சிட்டல? தொடச்சிட்டேன். அக்கா, மேல அந்த ரூம் டோர் அதெல்லாம் நான் தொடச்சிட்டேன். அடிச்சேனே அது. ஐயா, சேர் போட்டுமா? இல்ல இல்ல, உட்காரீங்களா? மேடம், நீங்க போங்க. அக்கா, அந்த படிக்கட் சைடுல சைடுல தொடச்சிட்டேன்டி. கோபி, இத கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே மேடம்.
ஃபுல்லா பார்த்தாச்சு சார். என்ன எல்லாம் பாத்தீங்கல்ல? இம்மீடியட்டா ரிப்போர்ட் வேணும் எனக்கு. ஓகே சார். சீக்கிரம். எனிதிங் சீரியஸ்? பதறாதீங்க, அதான் போயிருக்காங்கல்ல. சார் ம். சார் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இந்த வீடு சஸ்பெக்ஷன்ல இருக்கு. திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணி சீல் பண்ணுங்க. சார் இது உங்க மாமாவுடைய கெஸ்ட் ஹவுஸ். நான் சொல்றேன்ல, சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே சார். ம். என்னடா இதெல்லாம்? மாமா, நம்ம கிளம்பலாம். டேய் ஏதாவது நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்கக்கா. அக்கா இரு. என்ன இங்கே நிக்கிற? வேலையை பாரு. போ. சரி. அக்கா போலாம்.